श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. संचार पद्धति श्लोकम 317. तिदिरष्टमी यथवतार वैभवात् प्रथमा तिथिः त्रिजगतामजायत मणिपादुके तमुपनीय वीतिकासु அதிதி கரோஷி தத் அனன்ய சக்ஷுஷாம். பதபதார்த்தம். ஹே மணிபாதுகே, வாராய் கல்லிழைத்த பாதுகையே. அஷ்டமி, அஷ்டமி என்கின்ற எட்டாவதாயிருக்கின்ற திதிஹி, திதியானது யதவதார வைபவாத், யாதொரு பெருமாள் அவதரித்த பெருமையினாலே, த்ரிஜகதாம், மூன்று உலகங்களுக்கும், பிரதமா திதிஹி, பிரதமை என்ற திதியாக, அஜாயத ஆயிற்றோ, தம் அந்த பெருமாளை, துவம் நீ, வீதிகாசு வீதிகளில், உபநீய எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து, தது அனன்ய சக்ஷுஷாம் பெருமாளை தவிர வேறு வஸ்துக்களை பார்க்காதவர்களுக்கு, அதிதி கரோஷி பார்வைக்கு விஷயமாக செய்கின்றாய் அப்படின்னு சாய்க்கிறார். இது அழகான ஒரு வார்த்தை விளையாட்டு ஜாலம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதாவது என்னென்னா, நமக்கு பெரியவாள்லாம் ஒரு ஒரு பௌராணிக்கர் கதைன்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது அஷ்டமி திதியும் நவமி திதியும் ரொம்ப வருத்தப்பட்டுன்னு உட்கார்ந்துருந்தது. ஏன்னா மீதி திதிகள் எல்லாம் இந்த 2 திதியை பார்த்து கேலி பண்ணித்தோம். நாங்கள்லாம் ரொம்ப ஒசத்தி, ஆனால் நீங்கள் 2 பேர் மட்டும், உங்களதில் யாரும் நல்ல காரியமே பண்ண மாட்டா, என்னால் நீங்கள் 2 பேர் மட்டும் அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுத்து. அப்போ பெருமாள் சொன்னார், இந்த மாதிரி அஷ்டமியிலையும் நவமியிலையும் நான் பிறக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை ஒசத்தியான திதியாக ஆக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொன்னதாக ஒரு ஒரு கதை நமக்கு எப்போவுமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நம் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் என்ன சாய்க்கிறார் அப்படின்னா, அஷ்டமின்னு 8ஆவதாக இருந்த திதியை பெருமாள் அதில் அந்த திதியில் அவதரித்ததுனால 3 உலகங்களுக்கும் பிரதமா திதிஹி, பிரதமை என்ற திதியாக, அதாவது ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு, பிரதமா அப்படின்னா உயர்ந்த திதியா, நம்பர் 1 திதியா, அந்த மாதிரி அஜாயத்த ஆயிற்றோ அப்படிங்கிற, அதாவது பெருமாள் பிறந்ததுனால அஷ்டமி திதியானது பிரதமை ஆயிடுத்து, பிரதமா திதி ஆயிடுத்து, முதல் நம்பர் ஆயிடுத்து. பிரதமைனா நம்ம இந்த அமாவாசைக்கு அப்புறமா வர பிரதமை, அந்த பிரதமை இல்லை, நம்பர் 1 ரேங்கிங்கில் நம்பர் 1 திதியாக அஷ்டமியானது ஆயிடுத்து. அப்பேற்பட்ட அந்த பெருமாளை, அதாவது ஒரு நல்ல திதி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு திதியை ஒசத்தியான திதியை ஆக்கின அந்த பெருமாளை நீ அதித்தி ஆக்கிட்டியே அப்படின்னு கேட்குறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். ஒரு திதி அழுதுங்கிறதுக்காக வருத்தப்பட்ட அந்த திதியை உயர்ந்த திதியாக மாற்றினவரை அதிதியாக செய்தாய் அப்படின்னு சொல்கிறார். அதிதியாக செய்யறது அப்படின்னா என்ன அப்படின்னா, பெருமாளை வீதியில் பாதுகையானவள் ஏழை பண்ணிட்டு வரா. அப்போ எழுந்தருளை பண்ணிட்டு வரும்போது, ததரண்ய சக்ஷுஷாம் பெருமாளை தவிர வேறு வஸ்துக்களை பார்க்காதவர்களுக்கு, அதாவது எங்களுக்கு பெருமாளை தவிர வேறு யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி அந்த ஒரு சிரேஷ்டர்களுக்கு, அந்த பகவத் கைங்கரியத்திலேயே சிந்தனையாக இருக்கக்கூடிய பாகவதர்களுக்கு அதிதி கரோஷி பார்வைக்கு விஷயமாக செய்கிறாய் அப்படிங்கிற. அதாவது பெருமாளை தவிர வேறு எதையுமே பார்க்க மாட்டோம், யாரையுமே பார்க்க மாட்டோன்னு சொன்னவாளுக்கு நீ அதிதி கரோஷின்னா பார்வைக்கு விஷயமாக செய்கிறாய்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ததரண்ய சக்ஷுஷாம் பெருமாளை தவிர நாங்கள் வேறு யாரையுமே பார்க்க மாட்டோம், நினைக்க மாட்டோம், சேவிக்க மாட்டோன்னு இருக்கக்கூடிய மகனீயர்களுக்கு அதிதி கரோஷி, அதாவது அதிதி அப்படின்னா நம்மத்துக்கு திடீர்னு வரக்கூடிய விருந்தாளிகள், திடீர்னு வருவான்றது நமக்கு தெரியாது, அந்த மாதிரி வரக்கூடியவாளை தான் நம்ம அதிதிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதிதி அப்படிங்கிறவா அவளை ஆராதிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப வசதியான விஷயம்னு நமக்கு எப்பவுமே பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா. மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவன்னு அந்த அதிதிகளை ஆராதிக்கிறதுன்றது ரொம்ப வசதியான விஷயம். இப்போ சுவாமி இங்கே என்ன சாய்க்கிறார், பெருமாளை தவிர வேறு வஸ்துக்களை பார்க்காத அப்படி இருக்கிறவாளுக்கு திடீர்னு அவகிட்ட நீ பெருமாளை கொண்டு போய் சேர்க்கிற, அதனால் பெருமாளானவர் அவளுக்கு அதிதி ஆகிறார்.
அதிதியாக பெருமாளை கொண்டு போய் அவாக்கிட்ட நீ சேர்க்கறியே அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. அந்த அதிதி கரோஷிக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, பார்வைக்கு விஷயமாக செய்கிறாய், திதி இல்லாததாக செய்கிறாய். திதி இல்லாதது அந்த மாதிரி நீ பண்ணுறையே அப்படின்னு 2 அர்த்தம் வரா மாதிரி, திதி இல்லாதவரா, அதாவது அழுத ஒரு திதி, இந்த அஷ்டமின்ற ஒரு திதி அழுததுக்காக அதை அவ்வளோ வசத்தியான திதியாக மாற்றினவரே, அப்பேற்பட்ட பெருமாளையே திதி இல்லாதவராக ஆக்குகிறாய்னு ஒரு அர்த்தம், அதிதியாக ஆக்குகிறாய் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் வரா மாதிரி இங்கே நம் சுவாமி அந்த வார்த்தை விளையாட்டில் ரொம்ப அழகாக இதை நமக்கு கொடுத்துருக்கார். அப்படி சொல்லும்போது கூட அதில் ஒரு அழகு என்னென்னா, இது நவமி திதியை வச்சு கூட சொல்லியிருக்கலாமே, நவமின்ற திதியை பிரதமையாக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஆனால் ஏன் அஷ்டமி திதியில் வச்சு சொல்கிறார் அப்படின்னும் போது, நவமியில் பிறந்த ராமநவமிக்கு நம்ம பெருசாக பலகாரங்கள்லாம் பண்ணி கொண்டாட மாட்டோம், நீர் மோர் பானகம் இந்த மாதிரி தான். ஆனால் அஷ்டமியில் பிறந்த கிருஷ்ணனுக்கு தான் அவ்வளவு பலகாரம் பண்ணி அப்படி கொண்டாடுவோம். ஆக இங்கே ஒரு அதிதின்னு ஒருத்தர் வந்தார்னா அவரை அப்படி தான் நம்ம உபச்சரிக்கணும், அவ்வளவு விருந்தோம்பல்ங்கிறது அப்படி இருக்கணும். அதனால தான் இங்கே அவர் எடுக்கும்போது கூட நவமி எடுக்காமல் அஷ்டமி எடுத்து சாய்க்கிறார் அப்படின்னு சாய்க்கிறார் பெரியவாள்லாம். ஆக அஷ்டமின்ற திதியில் பிறந்தவர், ஆனால் அந்த அஷ்டமி திதியே பிரதமை ஆக்கிற அளவுக்கு, அதாவது பிரதமா திதி முதல் தரமான திதியை ஆக்கினவரையே திதி இல்லாதவரை ஆக்கிட்டேயே, அதிதியாக ஆக்கிட்டையே அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக. ஏன்னா பெருமாள் கோவிலில் இருந்தவர், கோவில்லேருந்து அவரை வீதிக்கு வந்தவர் அப்படின்னு ஆக்கினவ யாருன்னா பாதுகாதேவி தான். ஆக திடீர்னு பெருமாள் வீதி புறப்பாடில் வரார் அப்படின்னா, கோவிலில் இருந்த அந்த அர்ச்சாமூர்த்தியானவர் அதிதியாக இப்போ நம்ம மாத்து வாசலில் ஏழ்றார் அப்படின்னும் போது அப்படி அழைச்சிட்டு வரவ யாருன்னா பாதுகாதேவி. ஆக ஒரு அதிதியை நம்ம எப்படி கொண்டாடுவோம் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இதில் அஷ்டமி திதியை எடுத்து சுவாமி சாய்ச்சிருக்காருன்னு பெரியவா நிர்வாகமடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாயி வேதாந்த குருவே நமஹ.